நேயர்களே வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. இஸ்ரோவின் புதிய தலைவர் விண்வெளி ஆராய்ச்சியில் வல்லரசு நாடுகளுக்கு சவால் விடும் அளவிற்கு உலக அளவில் சாதனைகளை நிகழ்த்தி வரும் நமது விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவிற்கு 11வது தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல விஞ்ஞானி வி நாராயணன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது தலைவரான சோம்நாத் அவர்களின் பதவிக்காலம் வருகின்ற 11ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. வி நாராயணன் அவர்கள் வருகின்ற 14ஆம் தேதி, அதாவது தமிழர் திருநாளான தைப்பொங்கல் அன்று பதவியேற்க இருக்கிறார். ஏற்கனவே இஸ்ரோவிற்கு தலைவராக இருந்த மாதவநாயர், கே சிவன் மற்றும் தற்போது தலைவராக பதவி ஏற்கப் போகும் வி நாராயணன், இந்த மூவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது தான் நமது இஸ்ரோ விண்வெளியில் விவசாயமும் சாத்தியம் ஆகும் என்பது தற்போது அனுப்பிய விண்கலத்தில் தட்டாம்பயிர் விதையினை அந்த விண்கலத்தில் பயிரிட்டு இப்போது அந்த விதை நன்கு முளைத்து இலைகளும் விட்டு இருப்பதாக இஸ்ரோ தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கின்றது. புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் பி நாராயணன் அவர்களுக்கு அனைவரும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நாமும் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாழ்த்துக்கள் பி நாராயணன் அவர்களே. தமிழர்களும் இந்தியர்களும் உங்களது முயற்சிகளுக்கு பின்னிற்போம் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.